மேஷராசி நண்பர்களுக்கு தாயாருக்கு நல்லா இருக்கு. உடம்பு பிரச்சனைகள் இருந்தது, படாத பாடுபடுத்தின்னு இருந்தது, என்னமோ தெரில, அம்மாவுக்கு ஒரே யோசனை, அம்மாவுக்கு மன சங்கடமாக இருந்தது, அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு லிவிங் பிளேஸ். நான் வெளிநாட்டில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், எனக்கு வந்து பாஸ்போர்ட் பிரச்சனை, டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை, எனக்கு வந்து இங்கே ரெசிடென்சியல் விசா கிடைக்கல, நான் வந்து இங்கே அப்படியே தடுமாறிட்டு இருக்கேன், கனடாவில் இருக்கேன், யூரோப்பில் இருக்கேன், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, வேறு என்ன, எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி இவர் சொல்லுவார், வடிவேல் சார் ஒரு இதில் சொல்லுவார், ஸ்டார்டிங்கெல்லாம் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையேப்பா அப்படின்னுவார். அந்த மாதிரி ஏதோ ஒரு விதமான ஒரு இழப்பு மாதிரி ஒரு தோணல்கள் இவங்களுக்கு மனசு ரீதியாக இருந்துருக்கும். இவங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. யார்ட்டையும் ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை. நம்பினவர்கள் ஏமாற்றுவார்கள், நண்பர்களாக இருந்து ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சொந்த பந்தங்கள்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லா பேசுவா, நல்லா பழகுவா, பின்னாடி போய் ஏதாவது சொல்லி விட்டு போயிடுவா, அவளா அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவா. அதே மாதிரி வேலை வாய்ப்பில் ஸ்திரமான ஒரு இடம் கிடைக்கும். அதே மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்காரு, இது இருந்ததுன்னா இன்னும் பக்காவாக 10 லெவலுக்கு போவேன், காரிய அனுகூல்யமாக நடக்கும். ஒபிசிட்டி சம்மந்தமான பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். ஹார்ட்டு சம்மந்தமாக, மூச்சு சம்மந்தமான விஷயத்தில் ரெசிஸ்ட், சதை வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். திருமண காலத்தில் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள், டிசிஷன்லாம் மற்றவ எடுக்க மாட்டேன், நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா குரு பலனும் சேர்ந்து வரங்காட்டி